வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தமிழ் குமரன் உதவி பண்ணார் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ் குமரனோட எங்கே உங்களுக்கு பழக்கம்? சார் அவர் ஒரு 8 வருஷம் ஃப்ரெண்டு சார். அவர் அப்படியா? அவர் வந்து ஒரு நாள் கடைக்குட்டி சிங்கம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பழக்கமானார் சார். ஒரு நாள் அவரை ஃபோனில் வந்தார். அப்போ வந்து கர்நாடகாவில் வந்து குமாரசாமி இருக்கார்ல சிஎம், அவர் பையன் ஒருத்தர் அகில்னு இருக்கார். அவர் அந்த பையனை வச்சு படம் பண்ணுறதுக்காக என்னை கர்நாடகாவுக்கு கூப்பிட்டு போனார். அப்போ தான் அவருக்கும் எனக்கும் பழக்கம். ஆனால் அது நான் மீட் பண்ணிவிட்டு இல்லை நான் இந்த மாதிரி கார்த்தி சார் வச்சு ஒரு படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அதையே வந்து கடைக்குடி சித்தாங்க ரீமேக் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் அது சரியாக வராது, அந்த படத்தை ரீமேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போவிலேருந்து அவர் பழக்கமாகிறார் சார். எதுவுமே படம் பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்லாம் கேட்கவே மாட்டார். ஆனால் கடைக்குடி சிங்கத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டார். ஒரு படம் பிளான் பண்ணோம் சார். அந்த படம் பிளான் பண்ணி அப்படியே பாதியில் நிற்குது சார். அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டே செலவு பண்ணிட்டார். ஆனால் இந்நேர வரைக்கும் என்னங்க உங்களை நம்பி காசு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எதுவுமே கேட்க மாட்டார் சார். அதை மீறி ஷூட்டிங் போனோம் சார். 5 நாள் அது ராஜிகிரண் சாரை வச்சு. அது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சார். அது ரொம்ப இப்போ சொல்கிறாங்கல்ல பசங்க மாதிரின்னு, அது அந்த படம் வந்துருந்துச்சுன்னா அது அந்த பசங்க ஆடியன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருந்திருக்கும். அது நினச்சிதுன்னா அது இப்போ நீ இன்னமே பண்ண முடியுமான்னு தெரில சார். அது ஏன்னா ராஜிகிரண் சார் அப்போ நினச்ச லுக்கு வேறு. 5 நாள் ஷூட் பண்ணோம். அது பார்த்துட்டே செம்ம இதுவாக இருந்தது. அதில் இருந்து என்னுடைய சந்தோஷம் இது எல்லாத்துலேயும் அவர் இருந்துக்குவார். அருமை. எனக்கு பண உதவி ஏதாவது ஒரு இதுன்னா அவருக்கு நான் அடிப்பேன். அதே மாதிரி இந்த சுரேஷ் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ ஃப்ரெண்டு. அவரும் அப்படி தான். நமக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா அவர் வந்து பெரிய 2 பேருமே ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு நாள் ஒரு மாதிரியாக இருந்தேன். இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு, ஏன் ஃப்ரீயாக இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னாரு. ஒரு ஒர்க்கு டென்ஷன் அப்படின்னு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி என் ஃபேமிலியே பேங்காக் போயிடும்னு டக்குன்னு ஒரே 3 நாள் ட்ரிப் போட்டார் தமிழ் குமரன் சார். ஒரு 5-6 நாள் போயிட்டு குழந்தைகளோட என் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஃபாரின் போகிறது அதுதான் ஃபஸ்ட்டு. அருமை. அப்புறம் லண்டனுக்கு வந்து போனோம். இந்த இவருடைய சந்தோஷ் நாராயண கான்சர்ட்டுக்கு எங்கள் கூடவே வந்துட்டார். அங்கே யார் உங்களை பார்த்துக்குவா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் லைக்கா இதில் போய் அவரே ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு அவரே ஹோட்டல் போட்டு எங்களுக்கு சாப்பாடு 3 நேரம். அதாவது ஒரு விருந்தோம்பல்னா அப்படி ஒரு விருந்தோம்பல் பார்க்க முடியாது. லைக்கா அவர் சுபாஸ்கரன் சார் யாராக இருக்கட்டும், தமிழ் சாராக இருக்கட்டும், பிஸ்னஸ் கிளாஸே ஓகேங்கிறோம், ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டு அப்படி நம்ம இன்னவருக்கு படம் பண்ணல. படம் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்கோம். அது எதுவுமே கிரேட் எதிர்பார்ப்பே இல்லை. சரி, அவங்க ஃபேமிலியே அப்படிதான். சினிமாவில் ரொம்ப அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அருமை. அவங்க வீட்டு எந்த விசேஷமாக இருந்தாலும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுவார். அவர் என் கூட மட்டும் இல்லை சார், இந்த மாதிரி அவருக்கு ஒரு அத்தனை பேர் இருக்கிறாங்க. கிரேட் மேன் சார். இந்த கிரேட் எதிர்பார்ப்பு எதுவுமே பெரிய விஷயம். நம்மளை பார்த்துக்கிற கேர் எடுத்துக்கிற. நாங்கள் வேற ஒருத்தருடைய ஈவெண்ட்டுக்கு போகிறோம் சார், ஆனால் அவர் எங்களை அரவணைச்சிக்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த பண்பு வந்து அவங்க ஃபேமிலிக்கு அது இருக்குது சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. அருமை சார். நான் காரைக்குடியில் சார், ஃப்ரம் காரைக்குடி, பட் நான் இப்போ யூஎஸ்ல இருக்கேன் சார். யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் படம் இங்கே பார்த்தோம், சூப்பர் சார். ஹவுஸ்ஃபுல், 1 வீக் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல், ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. படம் சூப்பராக இருக்குது சார். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு சார். பட் இனிஷியல் டிஸ்கஷன் எல்லாம் இந்த படத்தை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இல்லை உங்கள் அசிஸ்டன்ட் ஏதாவது யோசிச்சிருக்காங்களா? அங்கங்கே சண்டையாகவே வந்துட்டு இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிருமோ, இன்னும் வெறும் சண்டையாகவே போட்டுட்டு இருக்காங்க, மக்களுக்கு போர் அடிச்சிரும், அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அந்த யோசனை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விமர்சனம் இருந்தது. அப்படியா? நிறைய விமர்சனம் இருந்தது. ஏன்னா கதை சொல்லும்போது கதை ஒரே இடத்துல நடக்குது, அதுவே போர் ஆகிடுமே அப்படிங்கிறது. ஒன்று கோயிலை விட்டால் ஹோட்டலை விட்டால் ஹீரோயின் விட்டு, இந்த 3 லொக்கேஷனை தவிர அது போரு அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கும்போது ஸ்கிரிப்டை படிச்சுப்புட்டுமே வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களே வந்து இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னாங்க. சண்முகராஜன்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு, உமாபதி, அவங்கெல்லாம் என்னுடைய பெஸ்ட்டு வெல்விஷர்ஸ். அவங்க வந்து பயமுறுத்திட்டாங்க,
அவர் சண்முகராஜெலாம் வந்து இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பாண்டியராஜ் இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மாட்டிக்குவீங்க அப்படின்னாரு. உமாபதி படிச்சுட்டு நண்பா நல்லா இருக்குது, அங்கே இங்கே நல்லா இருக்குது, ஆனால் இது வந்து போர் அடிச்சிட்டு நண்பா அப்படின்னாங்க. அப்புறம் என் அசிஸ்டன்ட் டேரக்டர்களுமே நிறைய பேர் நல்லா இருக்குது சார், ஆனால் போர், இது எப்படி சார் ஆடியன்ஸை ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு பயந்தாங்க. அதே மாதிரி எனக்குள்ளேயுமே இவங்க கேட்குற கேள்விங்கனால உஷாரான வழியாக பயப்பில்லை. எனக்கு இது என்னவா வரும் அப்படிங்கிற ரைட்டிங் நான் எழுதும்போது இங்கெங்கெல்லாம் சிரிக்க வச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து என்னென்னா விஜய் சேதுபதி சார்கிட்ட கதை சொல்கிறேன். கதை சொல்லும்போது அவர் ரிசீவ் பண்ணுற விதம் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. நித்யா மேனனுக்கு ஜூம் காலில் தான் வந்து கதை சொல்கிறேன். அவங்க வந்து அப்படி சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து முன்னா பின்ன போய் அப்படி சிரிக்கிறாங்க. ஓகே, இந்த லைஃப் அவங்க வாழவே இல்லை, இந்த அவங்க மேரேஜும் பண்ணலை, இப்படி ஒரு கல்ச்சரும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்களுக்கு கனெக்ட் ஆகுதுல்ல, அப்போ ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்கல்ல அப்படின்ட்டு. அடுத்து சந்தோஷ் நாராயணன்கிட்டையும் திங் மியூசிக் சந்தோஷுக்கிட்டையும் உட்காந்து கதை சொல்கிறேன். பிளாஸ்ட் ஆகுது. இப்போ எப்படி தேட்டரில் சிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி சிரித்தாங்க சார் 2 பேரும். எனக்கு அதுக்கு மேலே இந்த படத்து ஸ்கிரிப்ட் மேலே எனக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா சந்தோஷ் நாராயணெல்லாம் நொட்டை சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாப்புல எல்லாத்துக்குமே. தலைவா இது விளங்காது தலைவா அப்படின்னு பாப்பில. அப்படியா? அவர் சாங்கையே பொட்டல மிட்டாய் சாங் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வெர்ஷன் 1 ஷூட்டிங்கு. ஆனால் அது எங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ ஷூட் பண்ணி கொண்டாந்து அந்த சாங்கை போட் பண்ணுறேன். சாங் விசுவல் சூப்பராக இருக்குது தலை, சாங்கு வந்து கேவலமாக இருக்குது அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு வெர்ஷன் அந்த சாங்கை வந்து ஒரு வெர்ஷன் 1 பண்ணி கொடுத்தாரு. ஃபைனலாக அதை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணார். அருமை. அப்போ அப்படி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் பாப்பில, நல்லா இல்லைன்னா கழுவி ஊற்றிடுவாப்பில். அந்த அந்த பொட்டல மிட்டாய்க்கு லிரிக்ஸ் வீடியோ பண்ணும்போது பார்த்தா அந்த டாய்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னாப்புல. அப்புறம் அவரை ஷூட் பண்ணி வீடியோ காமிச்சு இது செம்ம கேவலமாக இருக்குது, ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னாரு. பட் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படி இது பண்ணுறவர். ஆனால் அந்த கதையை கேட்டு செம்மையாக கதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க வந்து இடையில ஓடி வந்துட்டாங்க, ஏதோ சண்டை நடக்குதுங்க. ஏன்னா அவங்க சிரிச்சு சவுண்டு, அவங்க கீழே இருக்காங்க, என்ன ஒரே சவுண்டாக இருக்குது, ஏதோ சண்டை போடுறாங்க போல் அப்படின்னு ஓடி வந்துட்டாங்க. அந்த கதை சொன்னதுக்கப்புறம் எனக்கு டவுட்டே கிடையாது. ஆனால் படமாக பார்க்கும்போது நிறைய சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற பிக் பாஸ் தான்ல, அதனால பிக் பாஸ் எவ்வளோ ஆவலாக பார்க்குறாங்க சண்டை போடுறத, அந்த மாதிரி இதையும் பார்த்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா சேது சார் இந்த போன ஷோ பண்ணதுனால நம்ம அங்கங்கே பார்ப்போம்ல எல்லாம். ஓகே, இது ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு பிக் பாஸ்ன்னு பார்த்து ரசிச்சிருவாங்கன்னு நம்பினோம். அது நடந்துருச்சு. சூப்பர் சூப்பர் சார். இன்கேஸ் இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா யாரை ஹீரோ வச்சு நீங்கள் எடுத்திருப்பீங்க? தெரில. அடுத்த ஆப்ஷன் மணிகண்டன் தான் போயிருக்கணும். மணிகண்டன் சேது சாருடைய இதை வந்து மணிகண்டன் ஓரளவுக்கு அவர், ஏன்னா அந்த இது அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவர் பண்ணியிருப்பார். ஒன் மோர் கொஸ்டின் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் வந்து பண்ணும்போது பசங்க பண்ணும்போது உங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் எப்படி சூஸ் பண்ணீங்க, எந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிங்க? ஏன்னா உங்களுக்கும் அது ஃபர்ஸ்ட் படம். இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 10 to 11 மூவிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அடுத்த 12th மூவி பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது பெரிய இதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க எந்த மாதிரியான படங்கள் பார்க்குறாங்க, எந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறாங்க, அந்த டிஸ்கஷன்லேயே தெரிஞ்சிடும். அதனால் நம்ம அவங்களுக்கு பெரிய டெஸ்ட்டு வச்சோ இது வச்சோ அப்படி போகிறது கிடையாது. பசங்க படத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ராமு செல்லப்பான ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட தான் நான் ஷூட்டிங்கே போனேன். அதுக்கப்புறம் மூடர்கூடம் நவீன் வந்து அவனுக்கு ஷூட்டிங் வரேன்றது பேக் பெயின் ஆகிடுச்சு. அவன் ஆரம்பித்து ஒரு 10 நாள் சென்று வந்தான். இந்த 2 அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சுக்கிட்டு தான் இது பண்ணேன். அப்புறம் சசி சார் அசிஸ்டண்ட் ஒரு 2 பேர் வந்து ஆடானாங்க. மொத்தமே 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு தான் பசங்க படம் எடுத்தேன். அதனால் வந்து அது எல்லாம் பக்காவாக பேப்பரில் எல்லாம் இதுவாக இருந்ததுனால அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் பேசும்போதே தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுனேன்னா ஓகே ஒரு செட் ஆவார். ஏன்னா மற்ற விஷயங்கள் பேசுகிறது, டெக்னிக்கலாக பேசுகிற விஷயங்கள் வைக்கும்போது தெரிஞ்சிடும். ஓகேன்னு சேர்த்துருவேன். அவ்வளோதான். பெரிய காக்க வச்சு இதெல்லாம் பண்ணுறது. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி முழு ஸ்கிரிப்ட் எழுதிடுவீங்களா? ஆமாம் சார், 18 வருஷம் எழுதினேன் சார். இதை ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் அதான் நான் முன்னாலே சொன்னேன், எழுதிடுவேன் சார். அது எழுதாமல் சார் கதகளியே வந்து சார் இன்றைக்கி எல்லாருமே சூப்பர்னு சொல்கிறாங்க. அது ஸ்கிரிப்டே இல்லாமல் பண்ண படம் சார். அது ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் கொஞ்சம் லேக் அடிக்கும் சார். இந்த படம் லவ் போர்ஷன்லாம் வச்சுருக்கக்கூடாது சார். அது கொஞ்சம் ப்ராப்பராக எடிட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து போயிருந்தோம்னா படம் எடுத்த உடனேயே கதையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் சார். கதகளி எல்லாம் வந்து அந்த லவ் போர்ஷன்லாம் தேவையே இல்லை சார். அதுக்கு ஒரு ஹீரோயினே தேவை கிடையாது. எதனால் அப்படி அவசரமாக எடுத்தீங்க?
இல்லை சார், நம்ம அப்போ வந்து இது நம்மால் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அந்த படம் லேட் ஆகிட்டே இருக்குது. விஷால் சார் வந்து கதை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு ஒரு ரியல் இன்சிடென்ட்டு அமுதன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பருடைய ஒரு கதையை வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி மாட்டிக்கிட்டின்னு அவர் ஒரு பாலசுப்ரமணியன் சார் ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன ரியல் ஒரு ஒரு பிரச்சனை நடந்தது. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நான் பாலு சார் கேமராமேன்லாம் உட்காந்துருக்கேன். அவர் பயந்துட்டார். அப்போ வந்து அமுதன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி தாங்க என்னையை கூட்டி கொண்டு ஜெயிலில் உட்காரது, போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க, இப்படி தாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு 10 நிமிஷம் கதை சொன்னார். எப்படி இதுன்னு எனக்கு அது ஒரு பொறி தட்டுச்சு. இதை ஒரு கதையாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு கதை பண்ணிட்டேன். ஒரு கொலை விழுந்து போச்சு, அந்த கொலையில் நான் மாட்டிக்கிட்டேன், அதில் எங்கள் அண்ணனையும் மாட்டி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன். அப்புறம் நான் அதை எடுத்துக்கிட்டு ஒரு கதை டக்குன்னு பண்ணி விஷால் சார்ட்ட சொன்னேன். சூப்பராக இருக்கும், ஷூட்டிங் போகட்டார் 1 மாதத்தில். சார் எழுதலை சார், இன்னும் இல்லை இது செம்மையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டே கதை பண்ண கதை சார். கதைகள் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்காக அதை எழுதிட்டு நம்ம பண்ணியிருந்தோம்னா அது இன்னுமே நல்லா, அது அன்னைக்கு அது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுல. ஒரே நைட்டில் அதுவும் மலையில் நடக்கிற ஒரு நல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் கதைகளை வந்து திரைக்கதையாக. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துருச்சு அப்படின்னா இன்னும் கரெக்ட் பண்ணி இன்னும் சூப்பராக பண்ணிடலாம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களோட படத்துல வம்சம் வந்து மன்னாதி மன்னர் பாட்டை பார்த்தாலே அந்த படம் இதுதான் தெரிஞ்சிடும். அப்படியே அந்த அந்த பாட்டுலயே நீங்க அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது உண்மையிலேயே நீங்க எங்கேயாச்சும் பார்த்து அதை செஞ்சதா, இல்ல அதை எப்படி நீங்க அந்த ஒரு சீனை வந்து அப்படி கொண்டுட்டு வந்தீங்க ஒரு பாட்டுல? அதை சொல்லுங்க. இது எங்கள் ஊரில் எங்கள் கோயிலில் நடக்கிற ஒரு ஐதீகம். அதிலிருந்து தான் அதை இன்ஸ்பயர் பண்ணி அதை நம்ம பாடலாக பண்ணணும். அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் அந்த மரியாதை அப்படிங்கிறது வந்து ஊரில் நடக்கிற இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இன்சிடெண்ட் தான். அது அந்த படத்துக்கு இன்ஸ்பயர் பண்ணுது கதையே. ஆனால் கதையில் நடக்கிறதுல பூரா அங்கே நடக்குமா அப்படின்னா அதில் அந்த ஐடியா ஒரு திருவிழாக்குள்ளே இப்படி ஒருத்தனை போட போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு கற்பனை கதையில் கலந்தேன். அந்த சாங் வந்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். அது சின்ன தீப்பொறி தான் ஒரு தீ குழம்பாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க ஆளுக்கும் உங்களோட பசங்க வம்சம் மெரினா அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது இவரா எடுத்தாரு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி உங்களோட திரைக்கதையும் அந்த கதையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க பாத்தீங்களா, அது அப்படியே இருக்கும். ஸோ நம்ம படம் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு நீங்க போகும்போது எப்படி பிளான் பண்ணுவீங்க அது? ஏன்னா இந்த 3 படமுமே பாத்தீங்கன்னா 3 படத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது ஆக்சுவலா. அப்படி இருக்கும் போது எப்படி நீங்க பிளான் பண்ணுவீங்க அடுத்தது இதுதான் அப்படின்னு? அதை சொல்லுங்க அந்த ப்ராசஸ். இல்லை, அதுதான் நல்ல வேலை. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க வெரைட்டியாக பண்ணுறீங்கன்னு. இல்லைன்னா வந்து ஒன்று முன்னால் குழந்தைகள் படம் பண்ணுற டேரக்டர் அப்படின்னு முத்திரை குத்துனாங்க. அதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லி இப்போ ஃபேமிலி டேரக்டரு அப்படின்னு குத்திட்டாங்க. அது ஒரு விதத்தில் சந்தோஷம்னு வச்சுக்கிங்களேன். நமக்குன்னு ஒரு ஃபேமிலி படம்னா பாண்டியராஜ் ஒரு ஆள் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் தான் சொன்னது மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் வம்சத்துக்கும் சம்மந்தமே இருக்குது. ஆமாம், பசங்களுக்கும் மெரினாவுக்கும் அது வேறு கிட்ஸ் மூவியாக இருந்தாலும் அது வேறு. அது கேடிபிள்ளா கில்லாடி ரங்காவையும் பசங்களையும் பார்த்தா இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கின படம், இந்த படம் கமர்ஷியலுடைய உச்சம்னு பார்க்கும்போது டே யாரா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கதகளி டோட்டலாக நான் அப்படி தான் பிளான் பண்ணி. எனக்கு மணிவண்ணன் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ண ஜானர் வந்து எந்த டைரக்டருமே பண்ணலை. ஆமாம், பாரதிராஜா சாரும் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் அவர் மணிவண்ணன் நிறைய வெரைட்டி பண்ணிட்டார். பாரதிராஜா சாருக்கு போனோம்னா அந்த வில்லேஜுக்குள்ளே நம்ம இப்போ நான் மாட்டிக்கிட்டது மாதிரி அவருக்கு குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு கைதின் டைரி, டிக் டிக் அப்படிங்கிற மாதிரி இவர் நிறைய பண்ணி விட்டுட்டாரு. அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் அந்த கடைக்குடி சிங்கம்ங்கிற ஒரு படம் வந்து ஓடினது பெருசாக ஓடி அது கலெக்ஷனாக ஹீரோடைய ஹையஸ்ட்லாம் மாட்டும்போது அதே மாதிரி அப்படிங்கிற ஒரு மூடுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். ஆனால் அடுத்த படம் கண்டிப்பாக வேற ஒரு ஜானரு கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நிச்சயமா முடியும் சார், உங்களாட்டி கண்டிப்பா பண்ணுங்க, நாங்கெல்லாம் ஆதரவு தருவோம். இல்லை, என்ன ஜானர் போனாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் விட மாட்டேன். அதுக்குள்ளேயும் ஃபேமிலிக்கான விஷயங்களை கொண்டாந்து வச்சிருவேன் நான். ஏன்னா எனக்கு நான் முழுசாக நம்புறது ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அந்த இன்னைக்கு தேட்டருக்காரங்க சொல்கிறாங்க, எப்படிங்க உங்கள் படத்துக்கு மட்டும் இப்படி கூட்டமாக வர்றாங்க, டிக்கெட்டு விற்கிறதுக்கே ஆசையாக இருக்குது, 7, 10, 15, 20 அப்படின்னு ஒரு குடும்பம்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. 40 பேர் இருக்காங்க சார். அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதுவும் லண்டனில் அப்படி எடுத்து அனுப்புகிறாங்க. 40-44 பேர். ஒரு பெரிய குரூப்பே 25 to 40 பேர் இருக்கும்னு வச்சுக்கலாம். எண்ணி பார்க்கல நான் போய் எத்தனை ஒரு பெரிய கூட்டமாக. அப்புறம் அந்த ஒரு இதில் ஊரில் இருந்து அனுப்பியிருக்காங்க. அவர் ஒரு பெரிய கூட்டமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 15, 20, 30ன்னு அவ்வளவு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்போ அடுத்து
ஃபேமிலி படமாக இல்லாட்டினாலும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமாக கண்டிப்பாக எடுப்பேன். உங்களோட ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் வந்து முக்கியமாக பிஜிஎம்ல வந்து இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம், மெரினா, அதுக்கப்புறம் கதகளி, ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக பிஜிஎம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இசையில் உங்கள் படத்துக்கு பாட்டு வாங்கும் போதும் மியூசிக் வாங்கும் போதும் உங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, நான் பயங்கர இசையில் பயங்கர பிரில்லியன்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சாங்கை கேட்டேன்னா இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து இது இன்னும் வேறு மாதிரி. இப்போ இந்த படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆகாச வீரன் ஒரு லவ் சாங் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு படத்துடைய ஓப்பனிங் சாங்காக வருது, 2வது பொட்டல மிட்டாய் வரும். அது ஆகாச வீரன் சாங்க்கு வந்து அவர் வேறு ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுக்கும்போது எனக்கு வந்து இல்லை இது லவ் சாங் மூடில் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாப்பில் அந்த குழந்தை பிறந்து வளர்கிறதுக்கு ஒரு சாங் செல்ல கோளாறுன்னு ஒரு சாங் போட்டிருக்கோம்ல, அந்த சாங்கை தான் லவ் சாங்காக கொடுத்தாரு. நான் அதை சொன்னி இதை ஃபேமிலி சாங்காக நம்ம வச்சுக்குவோம், லவ் சாங்க்கு வேறு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை வாங்கியிருந்தேன். அதே மாதிரி கேடி பிள்ளை கில்லாடி ரங்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஞ்சிங்கிளி பாட வச்சான்ங்கிற ஒரு சாங் நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக வந்து ஆர்னியகாண்டம் படத்தில் அதுக்கு ஒரு கூத்து கலைஞனுக்கு போட்ட ஒரு பாட்டு. குரு சோமசுந்தரத்துக்கு வந்து அவருக்கு ஒரு கூத்து கலைஞனுக்கான ஒரு சாங்காக பண்ணிவிட்டு அதை படத்துலேருந்து தூக்கியிருப்பாங்க. ஆனாலும் அந்த சாங்கில் இப்போவும் அதை கண்டுபிடிச்சி சில பேர் போட்டாங்க. ஆர்னியகாண்டத்தில் ஒரு 4 செகண்ட் அந்த இது ஸ்டார்டிங் மட்டும் இருக்கும். அதை தூக்கி அவர் இன்பாக்ஸில் வச்சுருந்தார் யுவன். அப்போ அவருடைய இன்பாக்ஸில் எல்லாம் என்ன வேறு பழைய டியூன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இது எனக்கு கேட்டவுடனே ரொம்ப பிடிச்சிட்டு இந்த சாங்கை எனக்கு லவ் சாங்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஏங்க இதை எப்படி லவ் சாங்காக போடுறது அப்படின்னாரு. இல்லை முதல்ல ஒரு லிரிக்ஸ் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுகபாரதிக்கிட்ட கொடுத்து அந்த சாங்கு வேறு ஒரு மூடில் இருக்கும், அதை லவ் சாங்காக நாங்கள் மாற்றுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் கேட்ட உடனே செம்ம கேட்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் அவர் எழுதுறாரு கொஞ்சங்கிளி பாட வச்ச அந்த பாட்டை அவர் எழுதுறாரு. பாடினோடனே அவருக்கே செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. ஏங்க இதை போய் லவ் சாங்கை யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் பயங்கரமான ஆள் அப்படின்னாரு. அவ்வளோதான், பயங்கரமான ஆள் கிடையாது, இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சூஸ் பண்ண தெரியும் எனக்கு, அவ்வளோதான். அதை மியூசிக் டைரக்டர் தான் எனக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாண்டியராஜ் சார். தேங்க்யூ சார். நன்றி. தலைவன் தலைவி படத்தில் சந்தோஷ் நாராயணன் சுகுமார் பங்கு சொல்லுங்கள். சுகுமாருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை சார். இன்றைக்கி சேதுவும் நானும் சேர்றதுக்கும் அவன் ஒரு காரணம். பாண்டியராஜ் கோவக்காரர் தான், நல்லா கோவக்காரர் சார். சார் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற சஜஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்குவீங்களா? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.